மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ் மார்னிங் ஆக்டிவிட்டிலேயே பயங்கரமான சம்பவங்கள், பல உண்மை முகங்கள், பல பொய்கள்னு நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் வந்து டாஸ்க் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று கேம் விளாண்டாங்க இல்லையா, அந்த கேமை எப்படி விளாண்டாங்க, ஸோ மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்குறக்கூடிய அட்வைசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக ஃப்ரெண்டில் வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட குள்ளநெறி கேங், அதாவது விசித்ரா, மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் கமெண்ட்ரி பாஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே வந்து நடந்துட்டுருக்கு. அதை ரவீனா இன்றைக்கி ஓப்பனாகவே உடச்சாங்க. அதுக்காக நான் ரவீனாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேச வரல. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த விசித்ரா வந்து வெஞ்சன்ஸே இல்லாதவங்க, அன்பு மனசானவங்க, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க கேமை மட்டுமே பார்க்குறாங்க. தினேஷ் மட்டும்தான் ரிவெஞ்ச் கேம் ஆடுறாரு, எங்கே பார்த்தாலும் விசித்ராவே குறையா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில கேங் வந்து உண்டு இல்லையா. ஸோ அந்த கேங்கு கிட்ட இப்போது நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து எப்படி வேலிட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போமே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முயல் கேமில் விசித்ரா அவர்கள் வாலண்டியராகவே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நான் தினேஷை பழி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன அப்படின்னா, தினேஷ் இந்த கேமில் வின் பண்ணிடக்கூடாது, எனக்கு சுத்தமாக தினேஷை பிடிக்காது, அதனால நான் ஒருத்த முயலை எடுக்கணுன்னா அவனோட முயலை எடுத்து அவனை ஆட்டத்துலேருந்து நான் தூக்கணும். ஸோ இது ஒன்றா இதுக்கு வருவீங்க. இது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி, அதனால கேமில் யாரை வேணாலும் பண்ணலாம் அப்படி. அப்போ அதே தான் மற்றவங்களும் பண்ணும்போது அது தவறு நீங்கள் சொன்னவங்க. இதே தானே தினேஷும் ஒரு சில டைம் விசித்ரா மேலே பண்ணார். இப்போ அந்த நார்மல் டைமிங் சண்டை வரல, தினேஷ் மேலே தவறு இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் விசித்ரா ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து நார்மலாக போகிறாங்க, இவங்கள தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்கன்னு பேசின வாய்களுக்கு இது அவங்களே ஃப்ரெண்டில் வந்து அவ்வளோ ஓப்பனப்பாக நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணுது. அவங்களுக்கும் வெஞ்சன்ஸ் இருக்குது, அவங்க தான் பழி வாங்கினாங்க, அவங்க தான் அவரை நோண்டுறாங்கன்றது இதுதான் பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அதை சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக சிரிக்கவும் செஞ்சாங்க, எல்லாரையும் கைத்தட்ட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, கூல்ஸ் ரைஸ் பண்ணப்போ அவ்வளோ சீன் போட்ட விசித்ரா அவர்கள் இன்னைக்கு அவங்க பேசினோன்னே யாருமே கைத்தட்டுங்க அப்படின்னு வாலண்டியராக கேட்குறது, மாயா கைத்தட்டலன்னு அவள் கைத்தட்டல, அவளை கைத்தட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னது என்னது புரியலையே. இவங்களாம் ஒரு கேம் ஆடுவாங்களாம், இவங்களுக்கு எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி, இந்த கேம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி மற்றவங்களோட பிளானை இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா. அது எப்படி நடக்கும் கேட்டால், பசங்களா அவ்வளோ நேரம் என்ன பசங்கன்னு சொல்லாதீங்க, என்ன மேடம்னு சொன்ன வாய் இன்னைக்கு தன்னோட தேவை அப்படின்னு வரும்போது என்ன வந்து அவங்க ஒரு அம்மாவாக வந்து ஐடியா கேட்குறாங்களாம், விஜய் கிட்ட, மாயா கிட்ட, எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்களாம். இது எப்படி வேலிடான பாயிண்ட் இருக்கும். மாயா இதே விஷயத்துக்கு தான் கூல்ஸ் ரேஸ் திட்டினாங்க, அந்த டாஸ்க்கை புரிய வைக்க முடியல அப்படின்ற மாதிரி கானாபாலா கேட்டுகிட்டே இருக்காருன்னு சொல்லி என் கேம் அஃபெக்ட் ஆகுது. இன்னைக்கு கை தட்டுறாங்க, எப்படி அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நிக்சன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவீனா வந்து எல்லாரும் ஃப்ரெண்டில் போயிட்டு ஒவ்வொருத்தராக பேசிட்டு வராங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த சைடு அதாவது அர்ச்சனாவுக்கும் விஜயும் நடுவில் இருக்காங்க, 2 டீமாக பிரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. இந்த பக்கம் மற்றவங்க எல்லாருமே, இதுவே 2 டீம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரவீனா சைட்லேருந்து தான் எல்லாருமே போயிட்டு பேச போகிறாங்க. ஸோ எல்லாரும், அதாவது மாயா டீம் வந்து ஃபைனலாக தான் போய் பேசுவாங்களாம் கமெண்ட்ரி கொடுத்துட்டு. ஸோ ரவீனா என்ன சொல்கிறாங்க, அந்த பக்கத்தில் இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நிக்சன் என்ன எந்த பக்கம், இல்லை எனக்கு புரியலையே, நாங்களாம் என்ன குரூப்புன்னு சொல்கிறியா. அதாவது சாதாரணமாக சொன்ன வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி, இல்லை இது வந்து ஒரு டீமுன்னு எங்களை பதிவு பண்ணுற, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, என்ன அப்படிலாம் நீ சொல்லாத, இல்லை எனக்கு புரியல, எதை சொல்ல வந்தாலும் அப்படிலாம் நீ சொல்லாத, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். அப்போ இவன் ஏன் சொல்கிறான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேள்வி எழும்போம்ல, அதை அவன் பேசிகிட்டு இருக்கான் அந்த இடத்துல உட்காந்துருந்து. ஸோ இதுக்கு விசித்ரா அவர்கள் அதுக்கு மேலே ஒரு ட்ராமா. விஷ்ணு அவரோட பாயிண்ட்லேருந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லும் போது, ஆமாடா நீ லக்கில் தான்டா ஜெயிச்ச, வந்து உட்கார், பூர்ணிமாவை முயலை எடுத்துருந்துக்கணும், அவரே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நீங்கள் யார் அதை பேசுறதுக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட்ரி கொடுக்கலாமா, நீங்கள் மற்றவங்கள மட்டம் தட்டி பேசலாமா, இதே மற்றவங்க உங்களை பேசினா அவங்களால ஏற்றுக்க முடியுமா. பெரியவங்க மாதிரி உங்கள் ஏஜில் இப்போ தெரியலையா, ஏஜ்னு சொல்கிறீங்க, மற்றவங்களை பேசும்போது தெரியலையா, அவன் லக்கில் ஜெயிக்கிறான்றதை அவனே சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீ கமெண்ட்ரி பட்டு வா வந்து உட்காரு அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல இன்னொருத்தன் பேசுகிறத
ஸோ அதுதான் விசித்ரா அவர்கள் அதான் கிழியுது, ஒரிஜினல் முகம் ரொம்ப கேவலமாக கிழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது. மாயா வந்து கமெண்ட்ரி கொடுத்து ஒருத்தவங்க பேசும்போது இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் எடிட் பண்ணிடுவாங்க. இல்லை சேனல் வந்து டீமும் வந்து இவங்க வச்ச ஆளுங்களா, இவங்க சொல்கிற மாதிரி தான் அப்போ எடிட்டிங் பண்ணி அங்கே கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி தானே, ஒருவேளை அவங்களோட பிஆர் தானோ சேனல் சைடு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இந்த இடத்துல எழும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரவீனா கேட்டது தவறாக தோணலை. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தங்க போனாங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து போங்கன்னு சொன்னதுக்கு நிக்சன் அதை ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து டீமு அப்படின்னு சொல்லி பேசுனது ரொம்ப கேவலமான எச்சத்தனமான ஒரு வேலையாக இருந்தது. மாயா பண்ணதும் கிட்டத்தட்ட அதே வேலையாக தான் இருந்தது அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. ஸோ டம்மியோட ஒரிஜினல் முகத்தையும் ஆயாவோட கேவலமான செயலையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்டாக பதிவு பண்ணிடுங்க.